மோடியின் சாலை பேரணியானது கோவையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. கோவையில் திறந்த வாகனத்தில் சாலை பேரணியாக சென்று பிரதமர் மோடி வாக்கு சேகரிக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், நீங்கள் தொடரலாம். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவைக்கு வந்திருக்கின்றார். கோவையிலே அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அதாவது திறந்த வெளி வாகனத்திலே வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாலையின் இருபுறமும் கூடியிருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தும் அவர்களுக்கு இரு கை கூப்பி வணக்கம் வைத்தும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அரை மணி நேரத்திற்கும் மேலாக அவர் மெதுவாக சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களும் வாக்கு சேகரித்த வண்ணமாக அவர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்த வண்ணமாக செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். ரோட் ஷோ என்று சொன்னாலே இது போல மெதுவாக வாகனங்களில் ஊர்ந்தபடி சென்று அங்கு தலைவர்களை பார்த்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்து தலைவர்கள் கையசைத்து இது போன்று வாக்கு சேகரிப்பது வழக்கம். எனவே அந்த அடிப்படையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையிலே அவர் இந்த பிரச்சாரத்தை பேரணியை தொடங்கி நடத்தி வருகின்றார். இந்த பிரச்சாரம் பொறுத்தவரையில கோவையில் இருக்கக்கூடிய சாய்பாபா காலனி அருகே இந்த பிரச்சாரம் தொடங்கியது. இந்த வாகன அணிவகுப்பானது அங்கிருந்து கங்கா மருத்துவமனை, வடகோவை, அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலைக்கழகம், சிந்தாமணி ஆகிய பகுதியின் வழியாக சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வாகன பேரணி வருகின்றது. இது ஆர்எஸ் புரம் பகுதியில் வந்து நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை ஒட்டி 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பை கொடுத்து வருகின்றார்கள். பிரதமர் பயணிக்கக்கூடிய வகையில் எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக முன்பே நன்கு திட்டமிட்டு அதற்கேற்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் எந்தெந்த இடங்களில் நிற்க வேண்டும், அதே போல பாஜக தொண்டர்கள் பிரதமரை உற்சாகமாக வரவேற்கும் பொருட்டு அவர்கள் பூக்களை தூவி அன்போடு வரவேற்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அப்படி வீசக்கூடியவர்கள் கையில் வேறு ஏதேனும் பொருட்களை வைத்திருக்க கூடாது என்பதற்காகவும் காவல்துறையினர் மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு அவர்கள் செயல்படக்கூடிய விஷயங்களையும் பார்க்க முடிகின்றது. காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்க மிக உற்சாகத்தோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவையிலே வாக்கு பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒருபுறமும், அதே போல மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் ஒருபுறமும், கோவையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்களும் அந்த வாகனத்திலே தான் இருக்கிறார்கள். அவர்கள் கோவை மக்களை நோக்கி உற்சாகமாக கையசைத்தவாறு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இரவு நேரம், அதாவது அந்த மாலை முடிந்து இரவு நேரத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அங்கே ஆங்காங்கே விளக்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மின்னொலியில் ஜொலிக்கக்கூடிய அந்த வண்ண விளக்குகளும் பல இடங்களிலே அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய கொடிகள் ஆங்காங்கே நிறுவப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கக்கூடிய வகையிலே பல்வேறு வாசகங்களும் அடங்கிய பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவையிலே திறந்த வாகனத்தில் பொதுமக்களையும் அங்கு கூடியிருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களையும் கூட்டணி கட்சி தொண்டர்களையும் பார்த்து உற்சாகமாக கையசைத்தவாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்.
2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு பிரதமர் மோடி சாலை பேரணியாக சென்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் அருண். அருண், நீங்கள் தொடரலாம். லட்சுமி, தற்போது சாய்பாபா காலனியில் துவங்கிய பிரதமர் நரேந்திர மோடியின் அந்த வாகன பேரணியானது வடகோவையை நெருங்கி இருக்கிறது. இந்த ஆரம்பித்த நேரத்தில் இருந்து தற்போது வரை எந்த இடத்திலும் ஒரு ஆர்வம் குறையாமல் தொடர்ந்து பொதுமக்கள் நின்று கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். பிற்பகல் முதலே காத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் பிரதமரின் வருகைக்காக காத்திருந்த நிலையில அவர் வந்துவிட்டார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் பிரதமருக்கான ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுமக்களும் சரி, பாஜகவினரும் சரி, பிரதமரை போற்றி முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அவருக்கு மலர் தூவி வரவேற்பை அளித்து வருகின்றனர். ஏற்கனவே பிரதமரின் வருகைக்காக கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் சாலையின் நடுவே மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது இந்த இருட்டும் சூழல் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சாலை முழுவதும் மிளிரக்கூடிய அந்த காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடி இங்க கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களை நோக்கி உற்சாகமாக கையசைத்து வருகிறார். இந்த 2 மாதத்திற்கு இடையில், அதாவது கடந்த மாதம் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் பகுதியில் பிரதமர் மோடி மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அங்கு பேசி தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் அளித்திருந்த நிலையில தமிழகத்தில் முதல் முறையாக இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.